சண்டே ஆனாலே நம்ம வீட்டில் சிக்கன் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் பிரியாணி முக்கியமாக இருக்கும். அண்டு போன வீடியோவில் சிக்கன் வாங்கி மொக்கையான வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் பிரியாணி பண்ணி செம்மையான வீடியோவை பார்க்க போகிறீங்க. ஸ்டே டியூன். இப்போ இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்ட போகிறேன். பார்க்கலாமா? இது நார்மலாக எப்போயும் சேர்க்குற ஆயில் கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். எப்போவுமே யூஸ் பண்ணுற அதே இன்க்ரீடியன்ஸ் தான், நோ சேஞ்சஸ். ஒரு கைப்பிடி வெங்காயம் போதும். அதே மாதிரி ஒரு கைப்பிடி தக்காளி போதும். கூடவே இஞ்சி பூண்டு மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட். கடையில் வாங்காதீங்க, கண்டிப்பாக ஹைஜீன் கிடையாது. ஸோ வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள். நான் அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ 2 in 1. அதில் நான் முந்திரி போட்டிருப்பேன், நோட் பண்ணிங்களா? முந்திரி எதுக்காக அப்படின்னா, அதோட ஒரு பக்கம் தீஞ்சி போகிறதுக்குள்ளேயே நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். ஓகே, ஒருவேளை முந்திரியை பார்க்கலன்னா கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இப்போது கையில் கிடச்ச மசாலா பொடி எல்லாம் எடுத்து ஒரு வீச போகிறோம். இதுதான் முக்கியமான பவுடரு. இப்போ நம்மளோட முக்கியமான ஐட்டம் சிக்கன். முடிஞ்ச அளவுக்கு சிக்கனில் போன் இருக்கணும், அதோட மசில் இருக்கணும், எல்லாமே இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணி பிரியாணியில் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். போன் இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர் ஃபுல்லாக காய் இருக்குது, சிக்கன் இருக்குது. இப்போ 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். பட் ஆனால் எவ்வளோ தண்ணி ஊற்றணும்? நம்ம 1 டம்ளர் அரிசி போட்டோம்ல, அதுக்கான தண்ணி ஊற்றினா போதும். 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும், இல்லை 1.25 டம்ளர், அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க வேணாம். ஏன்னா சிக்கன்லேயே ஆல்ரெடி வந்து அந்த வாட்டர் இருக்குது. ஸோ அதையே மேனேஜ் பண்ணிக்கும். தேவையான அளவு உப்பு. ஆனால் நான் சமையல் கற்றுக்கிட்ட வருஷத்துலேருந்து இப்போ வரையும் தேவையான அளவு இதுன்றது எனக்கு சுத்தமாக தெரியாது. ஒவ்வொரு டைமும் நக்கி பார்த்து தான் உப்பு போடுவேன். ஃபஸ்ட்டு விசில் வர வரையும் ஃபுல்லாக ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட்டு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஊர் லாங்குவேஜில் சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் என்னால் சிக்கனை ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது. ஏன்னா இதுக்கடுத்து நான் ஸ்ட்ரெயிட்டாக யூடியூப்பில் கிரேவி அப்லோடு பண்ண போகிறேன். அதனால ஸ்டே டியூன். கிரேவி சிக்கன் ரெண்டையும் ஒரே வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ரெண்டுமே கண்டினியூ வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.